கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி நகராட்சி கருங்குணம் பகுதியில் கள்ளச்சாராய சாவு 41 பேர், 110 பேர் பல்வேறு மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டு கண் பார்வை இழக்கப்பட்டு இன்று வேதனையான நிகழ்ச்சியில் இருப்பது தமிழ்நாட்டையே உலுக்கி இருக்கிற ஒரு சம்பவம். தமிழ்நாட்டு மக்களை நிலைகுலைய வைத்திருக்கிற சம்பவமாக பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலே பார்க்கிறோம். ஆகவேதான் இன்று இந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் சட்டமன்றத்திலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறோம். அரசின் கவனத்திற்கும் கொண்டு சென்றிருக்கிறோம். குறிப்பாக கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவு என்பது இது வேறு எங்கும் நடக்கவில்லை. கள்ளக்குறிச்சி நகராட்சியில் காவல் நிலையம் இருக்கிற பகுதியில், நகராட்சி அலுவலகம் இருக்கிற பகுதியில், நீதிமன்றம் இருக்கிற பகுதியில் இந்த கள்ளச்சாராய சாவு இங்க விற்கப்படுகிறது. இங்க வித்துட்டு நகராட்சி மைய பகுதியில் காவல் நிலையத்தை ஒட்டி சாராயம் விற்கிறாங்க. கள்ளச்சாராய சாவு நடந்திருக்குது. ஆனா காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு என்னன்னு சொன்னா சுடுகாட்டில் சாராயம் விற்றார்கள் என்ற வழக்கு பதிவு. இது எவ்வளவு அப்பட்டமான பொய், எவ்வளவு வேதனை, மூடி மறைக்கிற செயல். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு கள்ளச்சாராயங்கிறது இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில் நடந்திருக்குது. இதுக்கு முன்னால மரக்காணத்தில் நடந்தது, செங்கல்பட்டில் நடந்தது, நாளைக்கு எங்க நடக்குன்னு தெரியல. இது கள்ளச்சாராய குடிச்சு உடனடியாக சாவறாங்க. டாஸ்மாக் சாராயம் மெல்ல சாகடிக்கும், இது கொஞ்சம் கொஞ்சமா சாகடிக்கும். ஸ்லோ பாய்சன் சொல்றாங்கல்ல, இந்த விஷச்சாராயம் உடனே சாவு, டாஸ்மாக் சாராயம் மெல்ல மெல்ல சாகடிக்கும். அதனாலதான் எங்க மருத்துவர் ஐயா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் 44 ஆண்களாக சொல்றாங்க. 44 ஆண்களாக போராடுறோம். பல மாநாடுகளை நடத்தியிருக்கிறோம், போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம். தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு மது இல்லாமல் மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும், முழு மதுவிலக்கு கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் சொல்லி இருக்கிறோம். இப்ப நான் சட்டமன்றத்தில் கூட பேசணும். சிபிசிஐடி விசாரணைக்கு அரசு உத்தரவிட்டிருக்கிறது. இது என்ன நடக்க போகுது? ஒன்னும் நடக்காது. அதிகாரிகளை சிலர் மாற்றம் செஞ்சிருக்கிறாங்க, இடைநீக்கம் செஞ்சிருக்கிறாங்க. இதனால எந்த பலனும் ஏற்பட போவதில்லை. அதனால இந்த கள்ளச்சாராய சாவு குறித்து சிபிஐ விசாரணை வேண்டும் என்று சட்டமன்றத்திலே பாட்டாளி மக்கள் கட்சி வலியுறுத்தியிருக்கிறது. சிபிஐ விசாரணை வேண்டும். அதோட கள்ளச்சாராயம் சொல்றாங்க. நீங்க தமிழ்நாடு முழுக்க டாஸ்மாக் கடையில் இருக்கிற சாராயத்தை சந்துக்கடை என்ற பெயர்ல எங்க பார்த்தாலும் விற்பனை செய்யறாங்க. சந்துக்கடை இல்லாத இடமே இல்லை, இல்லாத கிராமமே இல்லை, எல்லா இடத்துலயும் சந்துக்கடை. இது என்ன சாராயம் விற்கிறாங்க? டாஸ்மாக் சாராயத்தையும் விற்கிறாங்க. கர்நாடகாவில் பெங்களூர்ல இருந்து புதுச்சேரியில இருந்து கொண்டு வந்து பாக்கெட் சாராயத்தையும் விற்கிறாங்க. அது நல்ல சாராயமா? அதுவும் கள்ள சாராயம் தான். இதையும் சட்டமன்றத்தில் சொல்லி இருக்கணும். இப்படி கள்ளச்சாராயம் என்ற பெயரால் நல்ல சாராயத்தில் கலப்படம் செய்து இங்க பாக்கெட்ல விற்கிறது வன்மையான கண்டனத்துக்குரியது. இப்ப நான் முதலே சொன்ன மாதிரி இந்த விஷச்சாராயம் உடனே கொன்னுச்சு, கண் பார்வை போயிடுச்சு. டாஸ்மாக் சாராயம் மெல்ல மெல்ல சாகடிக்கும். இன்னைக்கு ஏராளமான இளம் விதவைகளை உருவாக்குது. இன்னைக்கு பேரவைத் தலைவர் கூட சொன்னாரு, கருஞ்சட்டை போட்டு வந்திருக்கிறீங்க, பெரியார நினைவு சொல்ற மாதிரி சொன்னா. அதுக்கு பதில் சொன்னோம். பேரவைத் தலைவர் அவர்களே, தந்தை பெரியார் சொன்னார், ஒரு சொட்டு மது இல்லாத தமிழகம் வேண்டும் என்று பெரியார் சொன்னார். பெரியார் வழியில் நடக்கிற ஆட்சி அண்ணல் காந்தியடிகள் சொன்னார், பெருந்தலைவர் காமராஜர் சொன்னார், பேரறிஞர் அண்ணா சொன்னார், மூதறிஞர் ராஜாஜி சொன்னார். தமிழ்நாட்டில் முழு மதுவிலக்கு வேண்டும் என்று சொன்னார். மது இல்லாத தமிழகம் வேண்டும் என்று சொன்னார்கள். இது மத சார்பற்ற அரசு, எல்லா மதங்களையும் போற்றுகிற நாடு என்று சொல்லுகிறோம். அப்ப எல்லா மதங்களும் சொல்லுகிறது மது கூடாது என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஏன் டாஸ்மாக் கடை நடத்தணும்? உச்சநீதிமன்றமும் சொல்லிடுச்சு, இனி புதிய கடைகள் திறக்க கூடாது, டாஸ்மாக் கடை வேண்டாம்னு சொல்லி இருக்குது. அப்படி இருந்து எங்க பார்த்தாலும் கடையை திறக்கிறாங்க. அது பல்வேறு பெயர்ல விற்கிறாங்க. சந்து கடன் ஊருக்கு,
இது மனித குலத்தையே சீரழிக்கிற நடவடிக்கை. இந்த நடவடிக்கை போதாது, இது தீர்வாக அமையாது. ஆகவேதான் முழு மதுவிலக்கு தான் இதுக்கு தீர்வு என்பதை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வலியுறுத்தி வெளிநடப்பு செய்கிறார். நீங்க பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் 44 வருஷமா போராட்டம், கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. இப்ப மாவட்டந்தோறும் மகளிர் மது ஒழிப்பு மாநாடு, அது மட்டும் இல்லாம காந்தி பிறந்த நாள்ல 1000க்கு மேற்பட்ட விதவை பெண்கள் சாராயம் குடிச்சு இறந்த இளம் விதவைகளை கொண்டு வந்து காந்தி சிலையை வச்சுக்கிட்டு மருத்துவரையா போராட்டம் நடத்தினார். இது தொடர்ந்து சொல்றது. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டில் மது ஒழிக்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்து போராடுகிற தலைவர் காந்தியடிகளுக்கு பிறகு, பெரியாருக்கு பிறகு, பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணாவுக்கு பிறகு போராடுகிற தலைவர் மருத்துவரையா. பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தலுக்காக அல்ல, வாக்கு வங்கிக்காக அல்ல, மக்களை காப்பதற்கு நாங்கள் போராடுறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.